இந்தியாவில் தினமும் அதிகமான பக்தர்கள் வழிபட்டு செல்லக்கூடிய கோவில்களில் மிக முக்கியமான கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகுங்க. இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய புட்டு திருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி கோவில் நடையானது அடைக்கப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கோவில் நடையானது மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதற்கு என்ன காரணம், எந்த நேரத்தில் கோவில் நடையானது சாத்தப்படுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் மார்ச் மாதமே ஒரு சந்திர கிரகணமானது முடிந்துவிட்ட நிலையில் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி மற்றொரு சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் இதுவென்றும் சொல்லப்படுது. செப்டம்பர் 7ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை நாளில் முழு சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. இந்த கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இரவு 9:57 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:26 மணி வரைக்குமே சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா அனைத்து கோவில்களுடைய நடை கிரகணத்தை அன்னைக்கு அடைக்கப்படுவது வழக்கமாகும். இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நிகழக்கூடியது என்பதால் அன்றைய நாள் பகல் பொழுதிலேயே கோவில் நடையானது அடைக்கப்பட்டு பூஜைகள் நிறுத்தப்பட உள்ளதாக முக்கிய கோவில் நிர்வாகங்கள் தெரிவித்து வருதுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு 12 மணி நேரம் கோவில் நடையானது அடைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருக்குதுங்க. இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய உப கோவில்களிலும் செப்டம்பர் 7ஆம் தேதி கோவில் நடையானது அடைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அன்றைய நாள் மத்திம கால தீர்த்தம், மத்திம கால அபிஷேகம், மத்திம கால சுவாமி புறப்பாடு ஆகியவை பகல் 11:49 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் மதியம் 12:30 மணிக்கு மேல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மதியத்துக்கு மேலே தரிசனம் செய்வதற்கும் அர்ச்சனை செய்வதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி காலை முதல் வழக்கம் போல தரிசனம் நடைபெறும் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி என்பதால் அன்றைய நாளில் மீனாட்சி அம்மன் தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி வரக்கூடிய பக்தர்களுடைய சிரமங்களை தவிர்ப்பதற்காகவும் அவர்கள் தங்களின் தரிசன திட்டங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் வகையில் இந்த அறிவிப்பை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போது இந்த ஆண்டிற்கான ஆவணி மாத மூல திருவிழாவானது நடைபெற்று வருது. இதில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களும் தினமும் நடத்தப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான செப்டம்பர் 3ஆம் தேதி புட்டு திருவிழாவானது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு மீனாட்சி அம்மனும் சுவாமியும் கோவிலில் இருந்து புறப்பட்டு பழைய சொக்கநாதர் ஆலயத்திற்கு எழுந்தருள உள்ளதால் செப்டம்பர் 3ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடையானது அடைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்வுடன் ஆவணி மூல திருவிழா உற்சவங்களானது நிறைவு பெற இருக்குதுங்க. ஆவணி திருவிழா நிறைவு பெற்ற பிறகு மதுரை மீனாட்சி அம்மனை சென்று தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு திட்டமிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் காரணமாக பிற்பகல் முதல் கோவில் நடையானது அடைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்க வேணுங்க. பக்தர்கள் இதை கவனத்தில் எடுத்துட்டு இருந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க கூடியவங்க உங்களுடைய திட்டமிடுதலை மாற்றிக்கூட நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரையின் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆகுங்க. இந்த சிவன் கோவிலில் மூலவராக சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவாங்க. இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னும் அழைப்பாங்க. இந்த கோவில்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களில் மூல கோவிலாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுது. இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாசக தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்ட தலமாகவும் விளங்குது. இந்த தலத்தினுடைய பெயரை சொன்னாலே முத்தி என்பது சைவர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் முடிசூட்டி கொள்ளக்கூடிய தலங்களில் இது முதன்மை தலமாகவும் இருந்திருக்குது. மேலுமே சிதம்பரம், காசி, திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான 4வது தலமாக திருவாலவாய் இருக்குதுங்க. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் சிவன் முக்திபுரம் என்றும் ராசா மாதாங்கி சியாமலா பீடம் என்றும் அழைக்கப்படுது. இந்த தலம் முக்கியமான சிவ தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த தலம் 18 சித்தர்களின் ஒருவரான சுந்தரனாரின் சித்தர் பீடமாகவும் இருக்குது. மேலுமே விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவாரால் பாடப்பெற்ற 274வது சிவாலயமாகவும் 192வது தேவார தலமாகவும் இருக்குதுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் தரப்படுகிற பிரசாதமான தாளம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த தலத்தில் மூலவராக சுந்தரேஸ்வரர் இருக்கிறாருங்க. இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வராரு. இவரை சோமசுந்தரர், சொக்கலிங்க நாதர், சொக்கசேகர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் என்றெல்லாம் அழைக்கலாங்க. இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பினா அப்படின்னும் சொல்லலாங்க. மூலவர் விமானம் இந்திர விமானம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், அதாவது தாயார் மீனாட்சி அம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இவங்களுடைய விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்லப்படுது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கக்கூடிய அபூர்வமானதாகும். இந்த கருவறைய விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதால தாயை மீனாட்சி என்றும் அழைக்கிறோம். மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை அருள் கண்ணால நோக்கி அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோலத்தில் கிடியும் இடம்பெற்று இருக்குதுங்க. அன்னையை பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண்குமாரி, கற்பூரவல்லி, குமரித்துறையவள், கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி போன்ற எண்ணற்ற பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகும். இந்த கோவிலில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்றும் அழைக்கப்படுதுங்க. 32 கற்சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி நிற்குது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த திருக்கோவில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் கொண்டதாகும். கோவிலின் ஆடி வீதியில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கோவிலோட கிழக்கு கோபுரத்திற்கு எதிரில் 124 சிற்ப தூண்கள் அடங்கிய புது மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு ஆடி வீதியில் கல்லில் இசை வெளியிடும் 5 இசைத்தூண்கள், ஆயிரங்கால் மண்டபத்தில் 2 இசைத்தூண்கள் ஆக மொத்தம் 7 இசைத்தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா, முடிசூட்டு திருவிழா, திக் விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டு திருவிழா போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். மேலுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலுமே வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலுமே சிறப்பு விழாக்கள் எடுத்து கொண்டாடப்படுவதும் வழக்கமாகுங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சித்ரா பௌர்ணமி விழாவாக கொண்டாடப்பட்டாலும் மதுரையில் தான் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க.
மதுரை சித்திரை திருவிழா 12 நாட்கள் கோலாகலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.